ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி கைவிடுவேன்? ஓசியா 11:8 சொல்லுகிறது. இன்னைக்கு உற்றார் உறவினர் உலகத்தார் நம்மளை கைவிட்டு விடலாம், வார்த்தையில வாழ்க்கையில கைவிட்டு விடலாம். கணவன் மனைவிக்குள்ளாய் பிரிவினை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாய் பிரிவினை, கைவிட்டாங்க. எனக்கு யாரும் இல்லைங்க, தற்கொலை நோக்கி ஓடுறான். ஆண்டவர் சொல்றாரு, தற்கொலை முடிவல்ல, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறாயா? வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறாயா? துக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாயா? நீ கலங்காதே, திகையாதே. இந்த வியாதி என்னை கொன்று போடுமோ, இந்த வறுமை என்னை கொன்று போடுமோ, இந்த திக்கற்ற நிலைமை என்னை அழித்து போடுமோ என்று நினைக்கிறாயா? கவலைப்படாதே. நீ ஒரு நாளும் கர்த்தரால் மறக்கப்பட்டவன் அல்ல, மறக்கப்பட்டவள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை பார்த்து, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? கரம் பிடித்த கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்துவார். அல்லேலூயா. பாருங்களேன், எரேமியா 31:20 சொல்லுகிறது, நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை போதுங்க வாழ்க்கை முழுதும் வாழ்வதற்கு. சொல்றாரு, உனக்காக அவருடைய உள்ளம் கொதிக்கிறதா, உன்னை வாழ வைக்கும்படியாய் உனக்காக அந்த கோலம் எடுத்தாரு, உனக்காக கல்வாரி ஏறினாரு, உனக்காக ரத்தம் சிந்தினாரு, உனக்காக பாட அனுபவித்தாரு, உனக்காக எல்லாம் 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 அவரையே போட்டிருந்த துணியை கூட உருவிட்டான். எதற்காக? நீ வாழும்படியாய், நீ சிறப்பாய் வாழும்படியாய், உன்னுடைய எதிர்கால வருங்கால வாழ்க்கையிலே உன் நினைவுகளை எதிர்ப்பு நிறைவேற்றும்படியாய் அல்லவா கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு இழந்தார். எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்துக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்தர்கள் நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை. கவலைப்படாதிருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் சமாதானமாய் மாறும். என்னை நினைப்பார் இல்லை என்று நினைக்கிறாயா? என்னை தேற்றுவார் இல்லை நினைக்கிறாயா? கர்த்தர் ஒருவர் உண்டு. சங்கீதம் 103:13 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தம் பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. நம்மை மறவாத ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்றார் தெரியுங்களா? ஏசாயா 51:3 கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார், உன்னுடைய பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து உன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் உன்னுடைய அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் இன்று முதல் உன்னிலே உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா சந்தோஷமா நம்பிக்கையா இருங்க. எந்த சூழ்நிலையிலுமே நம்பிக்கை இழந்து போகாது. எல்லா சூழ்நிலையில அவர் மீது நம்பிக்கையா இரு. தாவே உம்மை நம்பி இருக்கிறான், ஒரு போதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று 71:1 வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த அற்புதமான ஆசீர்வதிப்பட நாளிலே கர்த்தர் நமக்காய் பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை வைத்திருக்கிறார். ஒரு விசை கண்களை மூடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில அற்புத அடையாளம் பின்தொடரட்டும் சுவாமி. எப்படி கைவிடுவேன்னு கேட்டீங்களப்பா? ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக. எனக்கு யாருமே இல்லை என்று அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஆசீர்வாதம் வரட்டும். தடைகளை நீக்கி போடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. தேவனதை செய்யும்படியாய் திரு பாதங்களில தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.